வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. நாங்கள் போன மாதம் வந்துங்க அமாவாசைக்கு மலையனூர் போயிட்டு வேஷம் போட்டுட்டு வேஷத்தை கழிச்சு ரிட்டன் வரும்போது எப்போவுமே அசைவம் சாப்பிட்டுட்டு தான் வருவோம். நாங்கள் அப்படி வரும்பொழுது என்னங்க ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனோம். அதாவது எப்படின்னா தலையெல்லாம் எல்லாமே கழட்டியாச்சு, கொண்டை போட்டாச்சு, முகம் மட்டும் கழுவலை, கம்மல் எதுவுமே இல்லை, மூக்குத்தி அது மாதிரி எதுவுமே இல்லை. புடவையோடு போயிட்டு ஒரு ஹோட்டலில் உட்காந்து அந்த அம்மா விருப்பப்படி மீனோ அசைவமோ ஏதோ ஒன்று, கறியோ ஏதோ ஒன்று சாப்பிட்ணும். அதனால் போய் உட்காந்தோங்க. உட்காந்து ஃப்ரைட் ரைஸும் சிக்கனும் ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காண்ட்ருக்கோம். அந்த ஹோட்டலில் எப்படின்னாங்க 4-5 பாட்டி அம்மாவுக்கு குறுக்க மறுக்க போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த பாட்டி அம்மா தான் அங்கே சர்வர் வேலை பார்க்குறாங்க. ஏன்னா மலையனூரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு நாள் தான் நல்ல வியாபாரம்ன்றதுனால, மற்ற நாட்களில் பெரும்பாலும் மலையனூர் வந்து கொஞ்சம் காலியாக தான் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கடைகள் அந்தளவுக்கு இருக்காது. அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஆட்கள் தேவைன்றதுனால வயதான பாட்டிகள் அந்த மாதிரி ஒரு 65 வயசு மேலே இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமேங்க. அதில் ஒரு பாட்டி மட்டும் என்னை இப்படி போகும்போதும் வரும்போதும் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஏக்கமாக பார்த்துட்டு வருது. என்னாச்சு இந்த பாட்டிக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு, இந்தம்மா அப்படின்ன மாதிரி, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு போயிடுச்சு அந்த பாட்டி. போனதுக்கப்புறம் அது முகத்தில் சிரிப்பும் இல்லை, இந்த வயசில் என்ன வேலை செய்ய விட்டுட்டியே மலையனூர் அங்காளம்மா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு போதா அந்த பாட்டி, என்ன தெரில, ரொம்பவும் ஏக்கமாக என்னை பார்த்துட்டு போகிறாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஏதோ அங்காளம்மாவை வந்து உட்காந்துருந்தா எப்படி நம்ம ஒரு குறைய சொல்லுவோம், அந்த மாதிரி அவங்க உட்காந்து பார்த்துட்டு போகிறாங்க என்னை. அப்புறம் அந்த பாட்டி அம்மாவை கூப்பிட்டுட்டு, சிக்கன் எங்களால் சாப்பிட முடியல நிறைய, அதனால் என்ன பண்ண வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு, நான் எப்போவுமே வந்துங்க சாப்பாடு கடைகள் ஹோட்டலில் கூட நம்ம கை வைக்காமல் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட முடியாதுன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நான் பெரும்பாலும் பார்சல் வாங்கிட்டு போயிடுவேன். அதை ரிட்டன் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால அந்த மாதிரி சிக்கனை என்ன பண்ணேன், அந்த பாட்டி அம்மாவை கூப்பிட்டு, பாட்டி அம்மா ஒரு கவர் இருந்தால் கொடுங்க, இதில் நான் பேக் பண்ணி எடுத்துன்னு போயிடுறேன், என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு சொன்ன பிறகு ஒரே ஆனந்தம். அந்த பாட்டி அம்மாவுக்கு என்கிட்ட பேசுனாங்க, சிரித்து ஒரே சிரிப்பு, என்னன்னே தெரியல அவங்களுக்கு. ஓடுறாங்க, ஒரு பேப்பர் எடுத்தாங்க, அதில் ஒரு இலையை வச்சாங்க, அந்த சிக்கன் வச்சு மடித்தாங்க, ஒரு கவர் போட்டு ஸ்பூனு வேறு போட்டு அவ்வளோ ஆனந்தமாக எடுத்து வந்து கொடுத்துட்டு என் கையை பிடிச்சி பார்த்துட்டு போகிறாங்க அவங்க. அவங்களுக்கு என்னமோ இந்த அங்காள பரமேஸ்வரியே என்னமோ அந்த அம்மா உருவம் மலையனூரை பொறுத்த வரைக்குங்க, அந்த அம்மா உருவத்தோடு உட்காந்துருந்தோம்னா அந்த அம்மா தான் வந்து உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் நடந்துப்பாங்க. எனக்கு அந்த பாட்டி அம்மா பண்ணது எனக்கு இன்னும் ரொம்ப மனசு நெகிழ்ச்சியாக இருந்தது. அவங்களுக்கு நீண்ட ஆயுளும் நல்ல உடல் ஆரோக்கியமும் அந்த அம்மா தரணும்.